யோவான் 12ஆம் அதிகாரத்துல முதலாவது 28ஆம் வசனத்தை வாசித்து விட்டு பின்பு 26ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அல்லேலூயா. என்ன சொன்னிச்சான்? மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அடுத்த 26 வாசம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிற யாரா இருந்தாலும் அவர்கள் அவரை பின்பற்றும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பயுமே வேதத்தை கவனித்து வாசிச்சோம்னா கொடிய வியாதியிலிருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள். 38 வருஷம் வியாதி சுகமாயிருக்கும், 18 வருஷம் கூன் நீங்கி இருக்கும், 12 வருஷம் பெரும்பாடு சுகமாயிருக்கும். மரித்த சிறுமி உடனே உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பார். மரித்த உடனே அவனை பார்க்கல, இயேசு அடக்கம் பண்ண போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தாரு, அப்பயும் அவனை உயிர்ப்பித்தார். ஒருத்தனை அடக்கம் பண்ணி முடிச்சு செத்து 4 நாளே ஆயிடுச்சு, அவனை போய் கல்லறையில இருந்து கூட உயிராக்கி விட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்ததினாலே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர், நான் இப்பொழுது ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். எனக்கு மிகப்பெரிய வேதனை இருந்தது, ஆண்டவரின் வேதனை நீக்கி விட்டார், அதனால் நான் தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்க என்ன பண்ணல. அவர் நம்மை குணமாக்க வேண்டுமானால், அவர் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொண்டவர்களை அவர் விடுவித்தார். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்து வேண்டுதல் செய்யும் போது இயேசு அவளை கண்டு கொள்ளாதவர் போல போகிறார். அவளை அனுப்பி விடுகிறது போல பேசுகிறார். ஆனா அவளோ இரக்கத்துக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரக்கத்துக்காக மன்றாடினதுனால அவள் இரக்கம் பெற்றாள். அல்லேலூயா. இரக்கம் பெற்றேன் என்றதனாலே நான் ஒரு சிறந்த தேவ பிள்ளை என்று நாம் நினைத்து விட முடியாது. யாராவது எனக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவர்கள் என்னை பின்பற்ற வேண்டும். வாசிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ ஏன் பின்பற்றணுமா? இந்த அடுத்த வார்த்தையை படிக்கும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்றணும். ஏன் பின்பற்றணும்னு அடுத்த வார்த்தையை படிக்கும் போது தெரியுது, நீ என் கூடவே இருக்கணும். அல்லேலூயா. நான் எங்க இருக்கிறனோ அங்கத்தான் என் ஊழியக்காரனும் இருப்பான. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவார். இயேசு இந்த பூமியில ஒரு மனிதனாக வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தொடங்கின நாள்ல இருந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் பிதா இயேசுவை கனப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்ப இயேசு சொல்றாரு, பிதாவே உம்முடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணுங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தேவ சபைக்கு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பேச வருகிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த வார்த்தையிலே தங்கி இருக்கிறது. நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காகவே நாம் வாழ வேண்டும். இந்த பூமியில என்ன பண்ணணும்? அதெல்லாம் பவுல் சொல்லும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு தேவ நாம மகிமைக்காகவே அதை செய்யுகின்றாரு. எப்படிங்க ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்காக எப்படி நம்மளால புசிக்க முடியும்? ஒருவேளை நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னங்க நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருந்துட்டு இப்படி பழைய சாதம் சாப்பிடுறீங்கன்னு கேட்டு ஆண்டவர் நாம தூசிச்சிட போதுன்னு சொன்னாரா?
அப்படியா சொன்ன? அதுக்காகவா சொன்னாரு? நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு மெயினா? எதையுமே செய்யாம கூட எதை செய்வான். யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க, வேலை கிடைச்சதாலும் போறீங்க, வேலை கிடைக்காதனாலும் போல, அது வேற. யாரெல்லாம் வீட்லயாவது வேலை செய்றீங்க, வீட்டு வேலையாவது செய்றீங்களா? கொஞ்சம் கூட்டம் இருக்க செய்றீங்களா? இல்ல ஏதாவது ஒண்ணு செய்றீங்களா? இது கூட செய்யாதவங்களா இருப்பான். என்ன பண்ண? காலையில எழுந்தேன், நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருந்தேன், காலையில என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் தூக்கம் வர வரைக்கும் முடிச்சிருக்க போறேன், தூக்கம் வந்தவன திரும்ப தூங்க போறேன்னு சொல்லி அப்படி சும்மா வாழ்றவங்க கூட இருப்பாங்க. அந்த சும்மா வாழ்றவங்க கூட புசித்து குடிப்பாங்க. அல்லேலூயா. யாராவது ரொம்ப சோம்பலா இருக்கு, நான் சாப்பிட விரும்பல, அப்படி யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? ரொம்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன், அப்படி யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? சமைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா சாப்பிட மாட்டேன்னு யார் எல்லாரும் பண்ணுவாங்க. அதையே நீ எதுக்குதான் பண்ணணும்? பண்ணவே மாட்டேன்னு யாரும் சொல்லாத காரியம், சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு, அதை பண்ணாலுமே நீ எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படுகிற எந்த காரியமானாலும் அது தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுல தேவன் தம்முடைய தேவ நாமம் மகிமைக்கென்றே நாம் அதை செய்ய வேண்டும். இதுல நான் சொல்ல வந்த ஒரு பெரிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? யாரெல்லாம் அவருடைய நாமம் மகிமைக்கென்று செயல்படுகிறார்களோ அவர்களை அவர் கனப்படுத்த போகிறார். ஆமே. யாரெல்லாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் 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 என்ற கவனத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் கனப்படுத்த போகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொன்னது போல கர்த்தரால கனம் பண்ணப்படுகிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆமே. நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவர் நம்மளை தேற்றுவார். ஆமே. நம் தேவைகளோடு இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. நாம வியாதியோடு இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுவிப்பார். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், இவர்கள் எனக்காக வாழ்கிறவர்கள், இவர்கள் என்னோடு இருக்கிறவர்கள், இவர்கள் என்னோடு நடக்கிறவர்கள் சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசு சொல்றார், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்கு பின்னா சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. அவரை நான் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அவரை கனப்படுத்தி என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன். இப்பொழுதும் இடிமுழக்கம் போன்ற சத்தத்தோடு பேசி அவரை நான் கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நான் அவரை கனப்படுத்துவேன். இனிமேல் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுக்கல் என்று சொல்லி இவரை மகிமை கனப்படுத்தி என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லி பிதா சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம சில நபர்களை பார்க்க போகிறோம். சில நபர்களை பார்த்து நான் எப்பயுமே இப்ப எனக்கு இந்த டாபிக்கை பார்க்கும்போது ஒரு 10-15 பேரை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. யாரெல்லாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனால கனம் பெற்றார்கள். நமக்கு நேரம் இல்லாததுனால ஒரு 3 அல்லது 4 பேரை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஒரு ஆபத்து தேவ ஜனத்துக்கு வருகிறது. படிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் ஸ்திரீயோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர்கள் எல்லாருக்கும் செய்தி அனுப்புறாங்க. என்னன்னா, இது பாருங்க, யூதர்களை கொல்லுங்கன்னா எப்படி? அவங்கள சுத்தி இருக்கவங்கள தானே கொல்ல முடியும். எந்தெந்த ஊர்லாம் உன் பக்கத்து வீட்டுல யூதன் இருக்கானோ, உன் பக்கத்து தெருவுல யூதன் இருக்கிறானோ, அவனை தேடி போய் என்ன பண்ண, சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் எல்லாரையும்
என்ன பண்ண, கொன்று அழித்து போடுன்னு சொல்லி தேவ ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கட்டளை பிறக்கிறது. தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும் என்பது பிசாசனுடைய எண்ணம். தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு இங்க ஆமான் என்ற ஒரு மனுஷனுடைய எண்ணம் தான் இந்த வசனத்துல வெளிப்படுகிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு ஆமான் என்கிறதான ஒரு மோசமான மனிதனுடைய, தேவனை பகைக்கிற, தேவ ஜனத்தை வெறுக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய எண்ணம். இன்னைக்கு அநேக மனிதர்கள் பிசாசின் எண்ணத்துக்கு இடம் கொடுத்து பிசாசு விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறதுனால பிசாசின் கரத்துல பயங்கரமான ஒரு ஆயுதங்களாக, அவனுக்கு பயனுள்ள பயங்கரமான ஒரு ஆயுதமாக கூட மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஓட்டத்துல, இந்த ஊழிய பாதையில எனக்கு எதிராக யாராவது பேசினாலோ, எனக்கு எதிராக யாராவது எழுப்பினாலோ அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைச்ச நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க அழியணும்னு நான் நினைச்சேன்னா நான் பிசாசின் கருவியாக மாறி விடுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, கோபத்துல ஏதோ நம்ம பேசி இருக்கலாம், முற்றும் தேறினவன் நானே என்று சொல்றதுக்கு இங்க இடம் இல்லை. ஆனா ஆண்டத்தை கற்றுக்கொண்ட ஒரு ஆழமான பாடம் அது. ஆமே. நம்முடைய சபையை விட்டு ஒருத்தனை பிரிஞ்சு போய் தனியா சபை வச்சாங்கன்னா அந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் ஏன்? அங்க ரட்சிக்கப்படுறவன நரகத்துக்கு தான் தப்ப போறான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? நரகத்துக்கு தப்ப போறாங்க. அல்லது நம்மளை யாராவது இவங்கெல்லாம் ஒரு ஊழியமே கிடையாது, சபையே கிடையாது, விசுவாசமே கிடையாதுன்னு சொன்னா கூட அவங்க நல்லா இருக்கணும், நம்ம வாழ்த்தணும். ஏன் சொல்றேன்னா, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் எப்ப நம்ம இருதயத்துல வருதோ அப்ப நம்ம பிசாசின் கருவியாக மாறி விடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சத்துரு இடரும் போது நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. நீ சந்தோஷப்பட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? ஏன் கோபத்தை, அதுக்காக ஐயோ கோபத்தை நீக்கிடுவீங்களா, அதுக்காக சந்தோஷப்படாம என்னை கட்டுப்படுத்திக்கிறாங்க. அதை சொல்லல ஆண்டவர். அவருடைய இருதயம் போல நம்முடைய இருதயம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆனா இங்க தேவ ஜனத்தை அழிக்கிறதற்காகவே ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மூர்க்க வெறி வருகிறது. தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களிலே, பல காலங்களிலே பல மனிதர்கள் எழுப்பினார்கள். கிறிஸ்தவர்களை அழிக்கவும், யூதர்களை அழிக்கவும் பல மனிதர்களை எழுப்பினார்கள். அவர்கள் எல்லாரும் பிசாசின் ரூபமாகவே இருந்தார்கள். காணக்கூடாத சாத்தானையும் காணக்கூடிய தன்மையாகவே இருந்தார்கள். இந்த எஸ்தர் புத்தகத்துல அப்படி ஒரு மனுஷன், பிசாசுனுடைய ஏஜென்ட், பிசாசுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றுகிற, பிசாசுடைய எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு மனிதனுடைய தந்திர ஆலோசனையினால யூத ஜனங்கள் சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் வேறறுக்கப்பட போகிறார்கள். 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்பதான் மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமோ ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழுமோ. ஏன்னா பிசாசு ஒருத்தனை தன் கரத்துல எடுக்க முடியுமானால் தேவன் தமக்கென்று ஆட்களை தம் கரத்துல எழுப்பி தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் உபத்திரவங்களை கடந்து எல்லாம் வந்து தேசத்தை சுதந்திரிச்ச பின்பு அவங்க வழி விலகி போகும்போது, சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்காக இரட்சகர்களை எழுப்பினார். அவர்களுக்காக நியாயாதிபதிகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எழுப்பி அவர்களை பாதுகாத்தார். அப்படி ஆண்டவரும் யாரையாவது எழுப்பிடுவாரு. அப்புறம் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நம்ம முதலாவது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரால கனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம மொர்தெகாயை பார்க்க போகிறோம். இந்த மொர்தெகாயை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா தன்னுடைய வளர்ப்பு மகளை
ராஜ சமூகத்துக்கே அனுப்பி வைக்கிற ஒரு ஆலோசனையை கொடுத்து ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளேயே அவள் போகிற அளவுக்கு அவளை வழி நடத்தி உருவாக்கின ஒரு தேவ மனிதர். இப்ப முழு யூத ஜனங்களுக்கும் ஆபத்து வருகிறது. அல்லேலூயா. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆபத்திலிருந்து மொர்தெகாய் தப்ப வேண்டும் என்று முயற்சித்திருந்தால் தப்பி இருக்க முடியுமா? நான் சொல்லிட்டா, மொர்தெகாயும் யூதன். நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். மொர்தெகாயும் எல்லா யூதர், சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் எல்லாரையும் அழிக்க சொல்லியாச்சு. மொர்தெகாய் தப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தால் தப்பி இருக்க முடியுமா? கண்டிப்பா தப்பி இருக்க முடியும். ஏன்னா எஸ்தரம்மா, உனக்கு எப்படிலாம் நான் சோறு ஊட்டினேன், உன்னை எப்படிலாம் சீராட்டினேன், எப்படிலாம் உன்னை பாராட்டினேன், எப்படிலாம் உன்னை தாளாட்டினேன், இப்போ எனக்கு ஆபத்து வந்திருக்கு, எனக்கு ஒரு சின்ன இடத்த அரண்மனைக்குள்ள பாதுகாப்புக்காக ஏற்படுத்தி கொடுமான்னு எஸ்தர் கிட்ட கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனா இந்த தேவ மனுஷனுக்கு தெரியும், என் ஜனம் அழிஞ்சு நாம் பாதுகாக்கப்பட்டனாலும் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. அல்லது அவருடைய நாமத்துக்கு அது மகிமையா இருக்காது. என் ஜனம் அழிந்தா என் ஜனத்தோடு நான் அழிவேன். என் ஜனம் பாதுகாக்கப்பட்டா நான் பாதுகாப்பா இருப்பேன். என் ஜனம் அழிந்து நாம் பாதுகாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பு, ஒரு மேன்மை எனக்கு வேண்டாம். அதுதான் மொர்தெகாயுடைய எண்ணம். அல்லேலூயா. முன்னாடி சொல்லி அனுப்பிட்டாரு. எஸ்தர் அம்மாவும் அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லிட்டாங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க மொர்தெகாய், நீங்க தான் பெரிய ஜெப வீரர்னு நினைக்காதீங்க. இங்க ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் கூட வாழ்ற எனக்கு தான் தெரியும், அவர் எப்படிப்பட்ட கோபக்காரர்னு. இப்ப ராஜ சமூகத்துக்கு நான் போனேன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி அவருக்கு பதில் அனுப்பிட்டாங்க. அப்பதான் சொல்றாரு, நீ செத்தாலும் பரவாயில்லை மகளே, நீ பாதுகாப்பா இருக்கிறியா? முடிஞ்சா என்னையும் கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோ. எல்லாம் அழிய போறா, நம்ம ஜனம் எல்லாம் அழிய போறா, நம்ம தப்பிச்சிருவோன்னு சொல்லல. அல்லேலூயா. கொஞ்சம் நான் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும் போது என் கூட சேர்ந்து கொஞ்சம் செஞ்சீங்களே, நீங்களும் நான் அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னது இது? ஒரு பொல்லாத மனுஷன், பிசாசு விருப்பத்தை நீ கவலைப்படாத பிசாசு, நான் பாத்துக்கிறேன். தேவஜன் அழியணும் அவ்வளவுதானே, தேவஜனம் பேர் இருக்கப்படணும் அவ்வளவுதானே, பரிசுத்தவான்கள் கெடுக்கணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு வந்து தேவ ஜனத்துக்கு விரோதமாக தந்திரமான திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல தான் மாத்திரம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாய் மொர்தெகாயால என்ன பண்ணிருக்க முடியும்? தப்பி இருக்க. ஆனா மொர்தெகாய் என்ன பண்ணாரு? இல்ல 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 இல்ல, என் தேவ ஜனம் அழிந்ததுன்னா பிசாசின் எண்ணம் நிறைவேறும். பிசாசின் எண்ணம் நிறைவேறினது ஆனால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்களேன், நீங்க நான் சொல்றேன், சபைக்குள்ளேயும் சொல்றேன், கிறிஸ்தவத்திலேயும் சொல்றேன். சும்மா ஆண்டவருடைய வசனத்தையே புரட்டி ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் வேதத்துல எழுதியிருந்தாலும் சாவெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, முதுமை அடைய மாட்டீங்க. ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது இல்ல, பலத்தின் மிகுதினால் மனுஷனுடைய ஆயுசு நாளெல்லாம் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அதுக்கு மிஞ்சி வாழ்றவங்களாம் அவங்களே தொந்தரவு அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஐயோ என்னால முடியலையே. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, முதுமை அடைவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? முதுமை அடைவோம். ஆனா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வயசே ஆகாது, நீ இளமையாவே இருக்கலாம் அப்படிலாம் சொல்ற கள்ள போதகர்களை தவிர்த்து, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவின் தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொள்ளாம இயேசு ஒரு மனிதர், தூதர், அது இதுன்னு சொல்லிட்டு பிள்ளை, கடவுளின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மையை மறுதளிக்கிற, அல்லது இயேசு தெய்வம்னு சொல்லிக்கிட்டு அவரை சும்மா நம்ம பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், சும்மா அப்பப்ப நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போறதுக்கும் சும்மா இது போல நடத்துகிற கள்ள போதகர்களை தவிர்த்து எந்த ஊழியக்காரர்கிட்டையும் எந்த விசுவாசிக்கிட்டையும் நீங்க குறைகளை பார்ப்பீர்களானால், எந்த ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலையும் எந்த விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு பலவீனங்களை பார்ப்பீர்களானால் அவர்களை விடுவிக்கிறதுல நீங்கள் முழு இருதயத்தோடு செயல்படுங்கள். அல்லேலூயா. அவர்களை விடுதலை ஆக்குகிறதுல முழு, அந்த மொர்தெகாய் மேல இருந்த ஒரு பாரத்தை பாருங்க.
இவரும் சேர்ந்து அழிய போனா பரவாயில்ல, இவர் தான் மாத்திரம் தப்ப வேண்டும் என்று விரும்பி இருந்தால், தான் மாத்திரம் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அவர் அதுக்கான ஆலோசனை, அவருடைய ஆலோசனை எல்லாம் சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். அவர் ஒரு ஆலோசனையை கொடுத்து, மகளே ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, ராஜாவை போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது, ஏற்கனவே ரொம்ப கோபமா இருக்கிறாரு. ஆமான் அவர் என்ன பண்ணான், ரொம்ப மூர்க்க வெறிய ஏத்தி விட்டு வச்சிருக்கிறான், நீ போய் எதுவும் டென்ஷன் பண்ணிக்காத, சிம்பிளா என்ன மட்டும் கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ, ராஜா எங்க அப்பா இவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன மட்டும் காத்துக்கோன்னு சொல்லி அவர் பாதுகாப்பா இருந்திருக்க வேண்டுமானால் அவரால் என்ன பண்ணிருக்க முடியும்? இருந்திருக்க முடியும். அவர் எஸ்தருக்கு தனக்கு செய்தி சொல்லி அனுப்புகிற என்ன சொல்றாரு, தகப்பனே நான் செத்துருவேன், நீங்க சொல்றபடி நான் செஞ்சா நான் என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார் பதிலுக்கு? சாவு. அல்லேலூயா. நீ செத்தினா பரலோகம் போவ, நீ சாகாம என் ஜனம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் மாத்திரம் நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லி நீ நிம்மதியா இருந்தா டெய்லி சாவ. அல்லேலூயா. எத்தனை பேரு ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க துணியாம, ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்க துணியாம, உயிரை பாதுகாக்கிறதுனால டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. உண்மை அதுதானே. நான் இதை சொன்னா என்ன அடிச்சிருவாங்க, ஏசு நல்லவர்னு எங்க மாமியாருக்கு சொன்னா எங்க மாமியார் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்படின்னு துரத்துனா போகல. அல்லேலூயா. ஏசு நல்லவர்னு சொல்ல பயந்துகிட்டு டெய்லி சாவுறவங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா மொர்தெகாய் சொல்லிட்டாரு, சாவு. ராஜா கோவப்பட்டு செங்கோலை நீட்டாம கொடுங்கோலை உனக்கு எதிராக நீட்டிட்டாருன்னா நீ அதுக்கு பதில் ஜீவனை கொடுக்கலாம் ஆண்டவருக்கு, தேவ ஜனத்துக்காக. தேவ ஜனம் எல்லாம் அழிந்து நீ மாத்திரம் ஜீவன் தப்ப பிழைத்து என்ன பண்ண போற? நீ மாத்திரம் தேவ ஜனம் இல்லாத இடம் யாருமே இல்லாத உலகத்துல நீங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு இடம். இந்த உலகத்துல யாருமே இல்ல, நீங்க மட்டும் தனியா இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு நிறைய பேர் தனிமையா இருக்க விரும்புகிறேன். தனிமையா இருக்க உங்களால ஒரு நாள் முடியும், மிஞ்சி போனா 1.25 நாள் முடியும், அதுக்கு வேற உங்களால முடியாது. அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமா இருக்கணும். நம்முடைய தேவ பிள்ளைகள் அழியும் போது, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு வந்து, ஏதோ ஒரு பாவம் வந்து, ஏதோ ஒரு பொல்லாப்பு வந்து அவர்களை அழிக்கும் போது அவர்கள் விடுவிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டும். அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, நம்மளை அறிகிறவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜனமுடைய இருதயங்களை சோதிக்கிறவர் அறிந்திருக்கிறார். ஆவி சிந்தை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம், இந்த மொர்தெகாய் இந்த அழிவு தேவ ஜனங்கள் மேல வரும்போது எப்படியோ நான் தப்பிச்சா போதும் நினைக்காம முழு தேவ ஜனமும் தப்பும் வரைக்கும் என்னால சாப்பிட முடியாது, என்னால தூங்க முடியாது, என்னால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி 2 உடுத்தி கொண்டார். அல்லேலூயா. 2 உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்துகிட்டு எப்படியாவது என் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். ஏன்னா தேவ ஜனம் அழிந்தால் தேவ நாமம் தூஷிக்கப்படும். நான் சொல்றது என்ன தெரியுமா? தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதுல சந்தேகம் இல்லை. ஆனா விடுவிக்க எந்த வழியும் இல்லையா? ஒரு மனுஷனை, பாவம் செய்யற மனுஷனை பாவமற்றவனா மாத்துறதுக்கு, பிழை இழக்கிற மனுஷனை பிழையற்றவனா மாத்துறதுக்கு வேற இயேசு கிட்ட எந்த வழியும் இல்லையா? எப்படியாவது எல்லாரையும் விடுவிக்கணும், எல்லாரும் காக்கப்படணும், எல்லாரும் மாற்றம் அடையணும், எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்ன்ற ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆமான் ஆள் அனுப்பி கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க செஞ்ச பாவத்தினால செத்திருப்பாங்களா, இல்ல பாவமே செய்யாம செத்திருப்பாங்களா? பாவம் தான். எங்க தானியேல் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பரிசுத்தவானவர். அல்லேலூயா. அவரு சொல்றாரு நாங்கள் பாவம் செய்தோம். நெகேமியா சொல்றாரு நாங்கள் பாவம் செய்தோம். இயேசு சொல்றாரு 18 சீலோவுல கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் கொல்லப்பட்டாங்களே, அவங்க எல்லாரும் தங்களுடைய அவங்க உங்களோட பாவிகளா இருந்ததால செத்தாங்களா? அவங்க பாவிகள் தான், நீங்களும் மனம் திரும்பலன்னா அப்படிதான் கெட்டு போவீங்க. இயேசுவே சொல்றாரு.
யார் நமக்கு விரோதமாய் பட்டயம் ஓங்கினாலும் நாம் மடிய போகிறது நம்முடைய பாவத்தினால்தான். எந்த சத்ருவின் வல்லமை எழும்பி வந்து நமக்கு விரோதமா எழுப்பினாலும் அந்த மனுஷன் அழிய போகிறது அவனுடைய தீமையினாலதான். ஆனா அவர்களை அதிலிருந்து காக்கிறதுக்கு ஒரு இருதயம் வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனம் அழியாதபடி தேவ ஜனத்தை பாதுகாக்கிறதுனால நாம் கர்த்தரால் கனம் பண்ணப்பட போகிறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு மூர்க்க வெறியோட படத்தை எழுப்பி இவர்கள் அழிக்க நினைக்கிறான். இப்படி ஒரு தேவ மனுஷன் எழுப்பி நின்னதுனால அந்த மனுஷனை கொண்டு ஒரே ராத்திரியில அவன் கதையை ஆக்க முடிக்கிறார். ஒரே ராத்திரியில இவன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். மொர்தெகாய் கனம் பண்ணப்பட்ட ராஜாவாலே கனம் பண்ணப்பட்ட மனுஷனாய் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜாவுடைய குதிரையின் மேல ரதத்தின் மேல ஏறிக்கொண்டு அவர் பலம் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தனம் பண்ண விரும்புகிறார். சும்மா நம்மளுக்கு நாமளே ஒரு வரவேற்பு வச்சுக்கிட்டு சரம் அடிச்சுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு சால்வை போட்டுக்கிட்டு வரவே அந்த காலத்தை சொல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வெக்கமா இருக்கு. எனக்கு கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்க பாஸ்டருங்க கனம் பண்றதுக்கு சால்வை போடுறாங்க. கனம் பண்றதுக்கு சால்வை போடணுமா? கனம் பண்றதுக்கு சால்வை போடுறது யாருடைய கொள்கை தெரியுமா? சால்வை போடுறது எலியாவின் ஆவி. எலிசாவிக்கு எலியா வந்து போட்டி விட்டு போட்டோ எடுத்தார். அப்படியா? எலியா மேல இருந்து விழுந்த சால்வி இப்படி போய் எடுத்துக்கிட்டாரு. எலியாலாம் வந்து வா போட்டோ எடுக்க, கேமரா இந்த பக்கம் திருப்புங்க, அப்படி போஸ்டா கொடுத்தாரு. இது திராவிட கட்சியினால கொண்டு வரப்பட்ட ஒரு முறை. நல்ல எண்ணத்துல, தப்பான எண்ணத்துல கொண்டு வரப்படல. எதுல கொண்டு வரப்பட்டுச்சு? இவங்க எல்லாம் நாங்க பெரியவங்க, இவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு சொன்னாங்க. நீ எவனை தாழ்ந்தவன் சொன்னியோ, எவனை சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னியோ அவனுக்கு நான் சால்வே போடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு வகையா கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை. நம்ம ஆளுங்க சர்ச்சில மேடையில வச்சுக்கிட்டு இவரை கனம் பண்ண ஆண்டவர் சொன்னார், இவரை கனம் பண்ண சொன்னார். ஆண்டவர் கனம் பண்ண அப்படி இருக்காது. அல்லேலூயா. நான் தைரியமா சொல்றேன், இது டெலீட் பண்ணாமலே சொல்றேன். ஆண்டவர் கனம் பண்ண சும்மா சால்வையை போட்டு ஒரு போட்டோ பிடிக்கிறது அல்ல. ஆண்டவர் கனம் பண்ணா இவன் என்னுடையவன், இவன் என்னுடையவன், இவன் எனக்காக வாழ்றவன், இவன் எனக்காக வாழ்றவன், இவன் எனக்காக தியாகம் பண்ணவன், இவன் எனக்காக தூக்கத்தை இழந்தவன், இவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டுறவனே. நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லி கனம் பண்ண போகிறார். ஆமே. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, தேவ ஜனம் அழியுது, ஏதோ ஒரு விதத்துல பாவம் பண்ணி அழியுதோ, செய்யக்கூடாத செஞ்சு அழியுதோ, வசனம் தெரியாம அழியுதோ, அவங்களை எப்படியாவது காக்கிறதுக்கு என்ன பண்ணணும், விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கவனத்தை செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவதா இன்னொரு மனுஷனை பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை மாத்திர வாசிங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீண்ட காரியங்களை படிச்சாதான் புரியும். ஆனா நமக்கு அந்த வேத பகுதிகள் எல்லாம் பழக்கப்பட்டதா இருக்கிறதுனால வாசிங்க. அந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன். அவனை யாருன்னு அவனை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அந்த கோலியாத்தை என்ன பண்ணுவாரு? அவன் எல்லாரும் அவனை குறிச்சு பார்த்தது என்னது? அவனை பத்தி வெளிப்படையா பார்த்தது என்னது? அவன் தலை சீரா இப்படிப்பட்டது, அவனுடைய புயம் அப்படிப்பட்டது, அவனுடைய மார்க்கவசம் இப்படிப்பட்டது, அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், அவன் உயரம் நேரம் எல்லாத்தையும் அழகு. அது என்னது? ஈட்டியினுடைய முனையெல்லாம் போய் இடம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவனை போய் அடிக்கிறதுக்கு தான் டெம்பிள்லயே தவிர அதை போய் இடம் போட்டு பார்த்திருக்காங்க. ஆனா இந்த தாவீது அதை பார்க்கல, மறைஞ்சிருக்கிற அவனுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பார்க்கிறாரு. அவன்கிட்ட என்ன இல்ல? விருத்த சேதனம் இல்லையா? விருத்த சேதனம் இல்லாத இந்த வெளிசன கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தாவீது சொன்னா ஒரு எலி போல இருப்பான், ஒரு பூனை போல இருப்பான்னு சொல்லி இருக்கணும். இவங்க பயப்படுறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. நீ உங்க பயத்துக்காக நான் இதை சொல்றேன். அவனை பார்த்து ரொம்ப அலண்டு போயிருக்கீங்க. நான் அவனை எலி பூனைன்னா பிதற்றுகிறாய் அப்படின்னுவீங்க, நீ புத்தி பேதலித்து இருக்கிறாய்ன்னு சொல்லுவீங்க.
உங்களுக்காக ஒரு சொல்றேன், அவன் சிங்கமாவே இருக்கட்டுமே, அவன் கரடியாவே இருக்கட்டுமே, இந்த கைய பாருங்க, பிஞ்சு கை மாதிரி தானே இருக்கு, இந்த கரத்தை கொண்டுதான் கிழிச்ச எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இந்த பெலிஸ்தன் நேரடியாவே தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய சேனைய தூஷித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், முதல்ல தேவ ஜனம் அழிகிறத யாரு விரும்பாம தேவ ஜனம் காக்கப்பட வேண்டும் என்று கிரியை செய்கிறார்களோ அவர்களை தேவன் கனம் பண்ண போகிறார். ஆமென். அடுத்தது, தேவ சத்துருக்கள் எழும்பி தேவ ஜனத்தை மேற்கொள்ளும் போது அந்த சத்துருவை வீழ்த்தி போட கர்த்தருடைய நாமத்தினால எழுப்புகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு கிறிஸ்தவத்தை பழிக்கிறவர்கள் ஒருத்தங்க ஒரு விதமா பழிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு RSS காரர்கள் பணத்துக்காக பண்றாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்மள வெளிநாட்டுல இருந்து பணம் வருதான், வெளிநாட்டுக்காரனுக்கு பணம் வேணாமா, ஏன் நம்மளுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ண போறான், வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, வெள்ளக்காரன் பணம் வருதுன்னு, இல்லைன்னா ஏதோ ஒரு தசம பாகத்துக்காக இவங்க இருக்காங்க. ஒருத்தர் மாரிதாசன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கணக்கு போட்டு வச்சிருக்கான், ஒரு சர்ச்சுக்கு இத்தனை பேர் வந்தாங்கன்னா அதுல காணிக்கை பெட்டியில இவ்வளவு போடுவாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க இவ்வளவு கொடுப்பாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிற இவ்வளவு கொடுப்பாங்கன்னு கணக்கு போட்டு வச்சிடலாம். ஆனா பாவி, இந்த கணக்கு தான் நடைமுறைக்கு வந்தா என்ன நலமா இருக்குன்ற மாதிரி சொல்றேன். அவன் என்ன, அது வெக்கத்தோட சொல்றேன், பணத்துக்காக பணத்தை கண்டு விழுந்து போன ஊழியக்காரர்கள் ஏராளம். இப்படிப்பட்ட பேசுறதுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி பணத்தின் பின்பாக போன ஊழியர்களும் இருக்கிறார்கள். நான் எழுதின புத்தகத்துல அது எழுதியிருக்கேன். விசுவாசிகளை வருமானமாய் பார்க்கிற ஒரு பொல்லாத காலம் இந்த காலம். என்னது? விசுவாசிகளை சர்ச்சை விட்டு ஒரு ஆத்மா போச்சுன்னா, ஐயோ போயிடுச்சு அப்படின்னு நினைக்காம, ஐயோ மாசம் 1000 ரூபாய் தருவான், இப்ப போயிட்டான், யாரு தர போறான்னு தெரியல, அப்படி பாக்குற ஒரு காலம் ஆயிடுச்சு. இது ஒரு ராட்சதன். பணமே ஒரு ராட்சதன் மாதிரி, பண தேவைய ஒரு. இன்னும் வேறு சிலர் தேவ பிள்ளை ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துகிறது பெண் விஷயத்துல. எதை லீலை அப்படின்ற மாதிரி எதை ஜெயிச்சாலும் இதை மட்டும் அவனால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் கோலியாத்துக்கு அடையாளம். எல்லாரும் கண்டு நடுங்குகிற காரியம், எல்லாரும் கண்டு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன், சில பாஸ்டருங்க வருவாங்க, சில சபையில நான் பார்த்திருக்கேன். சில சபையில ஒரு சிலர் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்போம், அப்படின்னு வரவங்க போறவங்க அப்படி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அந்த பாஸ்டரும் அதை ஓகே பிரதர், இப்பொழுது அந்த பிரதர் ஜெபிப்பார் அப்படின்னா அவன் ஜெபிப்பான் பாருங்க, அது ஆவியே இருக்காது. ஜபத்துல ஆவி இல்லைன்னா தெரிஞ்சிடும். அவளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ரொம்ப நல்லவர், ஆனாலும் இந்த நாட்களில் நீர் இதை செய்வீர் அப்படின்ட்டு முடிப்பான். அவனையா இப்ப ஜெபிக்க வச்சுட்டா, இல்ல ஜெபிக்கலாம், அவனை ஜெபிக்க வைக்கலாம், கோச்சிப்பான், சண்டைக்கு வருவான், திட்டுவான். அவன் திட்டினா நீ திரும்ப திட்டு, அப்புறம் போயிடுவான். போயிட்டான்னா மாசம் அவன் தான் நிறைய காணிக்க தரான். காசு கொடுத்து ஊழியக்காரர்களை மிரட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. இதுக்கு பயப்படுறவங்க, இதுக்கு தப்புனவன் ஸ்திரீகள். இன்னும் ஒரு கொடுமை இருக்கு தெரியுமா? இந்த திராவிட கழகக்காரங்கெல்லாம் கிறிஸ்தவத்தை குறை சொல்றது எதுல தெரியுமா? ஜாதி. ஒருத்தங்க வந்தாங்க, புதுசா சபைக்கு வந்தாங்க, நாங்க இன்னாருனாங்க, இந்த இன்னார் பொண்ணார்லாம் இந்த சபைக்குள்ள கிடையாதுன்னு கோச்சிக்கிட்டாங்க. நான் என்ன பண்றது, இன்னாரும் கிடையாது, இன்னார் இருக்காங்க சபைக்குள்ள. நான் இந்த இனத்தை சேர்ந்தவர், அவர் அந்த இனத்தை சேர்ந்தவர், நாங்கள் மேலே இருந்தவர்கள், இவர்கள் கீழே வந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், அப்படி ஏதாவது இருக்கா சபையில? ஐயா அம்மா தேவ சபையே, நீங்க என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். நீங்க நான் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சாதி ஏற்ற தாழ்வு பார்த்தீர்கள், ஆனால் நீங்க விக்கிரகத்தின் பாதத்துல பணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது
மாற்ற முடியாத உண்மை. இந்த தேசத்துல இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி என்பது விக்கிரக வழிபாட்டிலிருந்து வந்த ஒரு நாற்றம் பிடித்த உபதேசம். அல்லேலூயா. இவர் மேல தலையில் இருந்தவர், இவர் தோளில் இருந்தவர், வயிற்றில் இருந்தவர், தொடையில் இருந்தவர், காலில் இருந்தவர்னு சொல்லி வர்ணம் பிரிச்சது எதுல இருந்து வந்தது? நான் விக்கிரகத்தை எல்லாம் அகற்றி விட்டு ஜாதி பார்ப்பேன். விக்கிரகம் வீட்டில இருந்து அகற்றப்பட்டு இருதயத்துக்குள்ள வந்த பொல்லாத தீமைதான் நடந்திருக்கு. அவங்க சொல்ற மாதிரியே இந்த ஜாதின்றது ஒரு கோலியாத்து மாதிரி நிற்குது. இந்த கோலியாத்துகளை கண்டு நடுங்குகிறதுனாலேயே அநேகர் கனவீனப்பட்டு போகிறார்கள். ஐயோ என்ன பண்றது, எங்க ஜாதி விட்டு போயிட்டாங்களே இன்னும் சொல்லி இன்னைக்கும் சொல்றேன். கிறிஸ்தவன் ஆயிட்டா என்ன, நம்ம ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்தவன் ஆனதுனால நீ இந்த ஜாதியில இருந்து அந்த ஜாதிக்கு மாறிட்டேன்னு சொல்றான். ஆனா பாரி, இயேசுவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான். அல்லேலூயா. என்ன ஜாதி உங்களுக்கு தெரியும்? பைபிள் அது எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்க, என்ன ஜாதி? தேவர். ஐயோ, அதில் முதலியார். ஏன்னா பின்ன அன்னைக்கு முந்தினோர் அதுவா முதலியார், அதுவா நாயுடா, பிள்ளை, அவர் குமாரன். உங்களுடைய பரிசுத்த பிள்ளை ஜாதி தான் பைபிள்ல இருக்கும். பைபிள்ல இருக்கிற ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. பரிசுத்த பாவிகளா இருந்த நம்மள தம்முடைய ரத்தத்துல கழுவி பரிசுத்தவான்களை மாற்றி ஒரே மனுஷனிலிருந்து தோன்றப்பட்டவர்கள் என்ற வேதத்தை நம்ப வச்சு, அல்லேலூயா, ஒரே ஆவியிலிருந்து ஜீவன் பெற்றவர்கள் என்பதை நமக்கு புரிய வச்சு தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பி ஒரே தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுத்து ஒரே ஆவிக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மளை ஒரு சின்னமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆனா இதெல்லாம் ஒரு கோலியாத்தின் வல்லமை. இதெல்லாம் என்னது? கோலியாத்தின் வல்லமை. நான் போனேன், ஒரு வீட்டுக்கு போனேன், எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. மருமகன் நின்றுட்டு இருந்தாங்க. உட்காருங்க சிஸ்டர், சேர் போட்டு. மூஞ்சி மாறிடுச்சு. அந்த ஐயாவுக்கும் மூஞ்சி மாறிடுச்சு, அம்மாவுக்கும் மூஞ்சி மாறிடுச்சு. என்னன்னா, மருமகனும் உட்காரக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற. அம்மா மாமியாரு நேரா மாமியாரானவங்க கை தூக்குங்க வரும். நேரா வானத்துல இருந்து வரும்போதே நான் மாமியாரா தான் வந்தேன், நான் மருமகள் ஆனதே கிடையாது. அப்படி யாராவது இங்க இருக்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இந்த கண்டுபிடிப்பை பாருங்க. மருமகள் என் முன்னாடி உட்கார முடியாது. நீ இதுதான் உபதேசம். சபைக்கு வந்த, சர்ச்சைக்கு வந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜாதின்ற அருவருப்பை உடைப்போம். அல்லேலூயா. உடைப்போம். உடைக்க பண்ணல கோலியாத்து நடத்தி. தாவீதுகளே, இப்ப நான் சொன்னத உங்களை மிரட்டுகிற கோலியாத்து எது? உங்களால வீழ்த்த முடியாத கோலியாத்து எது? எடுங்க கூடாது. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நாமம் நிந்திக்கப்படுது. இதெல்லாம் கிறிஸ்தவத்துல மாறாதுங்க. கிறிஸ்தவத்துல எல்லாரும் அப்படிதாங்க, எல்லாரும் அப்படிதாங்க. யாருதாங்க பார்க்கல, யாருதாங்க பண்ணல, இப்படி யாராவது ஏதாவது சொன்னீங்க, கோலியாத்து உங்களை தொடைய நடுங்க வச்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஏற்றதும் கிடையாது, ஏற்றமும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. இனத்தால நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இனத்தால நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். பரிசுத்த ஜாதியால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவையில்லாத கோலியாத்தின் வல்லமைகளால நடுநடுங்கி கொண்டிருக்காதீங்க. நான் பார்த்துட்டேன், இந்த பெருமை பேசுறவங்க பயத்துலதான் பேசுவான். எனக்கு தெரியும். ஐயா என்னை மன்னிச்சிருங்க. எங்க நரேந்திரன் ஒரு தடவை பாரத்தோட சொன்னாரு, டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, ஹார்ட் வேலையே செய்யல, அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தை செத்துருவா, வீட்டுக்கு கூட்டு போயிருக்கோட நம்ம சர்ச்சில் இருந்து போனோம். கையை கொடுத்து, ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, இந்த வயசுல சாக கூடாது, ஆண்டவரே காப்பாத்துங்கப்பான்னு சொன்னோம். உயிர் ஆயிட்டாரு, ஜீவன் கொடுத்துட்டாரு ஆண்டவர். சர்ச்சுக்கு வரீங்களான்னு போய் கூப்பிட போனோம். தம்பி, நம்ம ஜாதிக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. என்னவா நம்ம ஜாதிக்கு
இப்படி அவங்கள விடுங்க, சுகம் பெற்றுட்டு போனவங்களை விடுங்க. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் ஜாதி பார்த்துட்டு இருக்காங்கன்னா கோழியாத்த அவரை மிரட்டிட்டு இருக்காங்க அர்த்தம். அல்லேலூயா. உயிரையே கொடுத்ததுக்கு அப்புறமா வர்றதுக்கு ஒருத்தனை ஜாதி தடுக்குதுன்னா அவன் பயப்படுறான தைரியமாய் இந்த ஜாதியோட நான் தைரியமாய் அப்படி சொன்னானா நான் போயிட்டு தான் எல்லாம் கேவலமா பேசுவான்னு பயப்படுறாங்க. பயத்தை வீரம் மாதிரி காட்டுற ஒரு பொல்லாத ஒரு உலகம். அல்லேலூயா. கோலியாத்து வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும். உங்களை என்ன எது பாதிச்சிருக்கு, உங்களை எது பாதிச்சிருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும் தானே? நம்ம இன்னைக்கு கூழாங்கல்ல எடுக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட போகிறோம். அந்த வீழ்த்தப்பட வேண்டிய வல்லமையை வீழ்த்த போகிறோம். ஆமென். அடுத்தது என்ன வருது? நான் முதல்ல மொர்தெகாய் சொன்னேன், தேவ ஜனம் அழிகிறத வேடிக்கை பார்க்க மாட்டார். தேவ ஜனத்தை மேல் அழிவதை விட தான் மட்டும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று தன்னை பாதுகாத்துக் கொண்டு தேவஜனம் அழிக்கிறதை வேடிக்கை பார்க்க மாட்டேன். நான் தேவஜனம் மீட்கப்பட்ட நானும் மீட்கப்படுறேன், இல்லைன்னா நானும் சாகிறேன்ற அளவுக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவரை கர்த்தர் கனம் பண்ண கைவிடவில்லை. அல்லேலூயா. அதே மாதிரி அவன் எவ்வளவு பெரிய ராட்சதனா இருக்கட்டும், எல்லா பாஸ்டர்கள் நடுங்குகிற ஒரு காரியமா இருக்கட்டும், எல்லா பாஸ்டர்கள் பிடிபட்ட ஒரு காரியமா இருக்கட்டும், அதையும் எதிர்த்து யுத்தம் பண்ணி வீழ்த்த கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். அவர் நாமம் தூஷிக்கப்பட நான் விட மாட்டேன். அவர் நாமம் மகிமைக்கென்று அந்த வல்லமையை நான் வீழ்த்துவேன். அல்லேலூயா. அடுத்தது 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 2:30. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை கொண்டு ஏலிக்கு சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் நான் உனக்கு சொல்லியிருந்தேன், உன் பிதாக்களுக்கு சொல்லியிருந்தேன், உன் பிதாக்களுக்கு சொன்னதை உன்னோடு சொல்லியிருந்தேன், நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம், இனி அது எனக்கு தூரம். யாரோ என்கிட்ட வசனம் கேட்டாங்க, ஆண்டவர் செய்வேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன்னு சொன்னது ஏதாவது இருக்காது இல்ல? இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. தூரமா இருப்பதாக இருக்குமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. அடுத்தது ஒரு முக்கியமான காரியம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவ நாமத்தை நம்ம எப்படி தெரியுமா அசட்டை பண்றோம்? முதல்ல நான் திரும்ப திரும்ப சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ரிப்பீட் பண்ணி கேட்டு நம்ம ஆண்டவர் இன்னைக்கு சபையோட என்ன பேச வராது எல்லாருக்கும் புரியும். தேவ ஜனம் அழியும் போது தேவ ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, தேவ நாம தூஷிக்கப்படக்கூடாது, தேவ ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாரப்படுகிறவர்களை தேவன் கனப்படுத்த போகிறார். அதே சமயம் சில ராட்சத வல்லமைகள் யாராலையும் மேற்கொள்ள முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. இது அப்படிதான் கிறிஸ்தவ உலகத்துல அப்படிதான் இருக்கும். பெரிய பெரிய வெள்ளை சட்டம் போட்ட பாசு கூட ஜாதி பார்ப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த வல்லமையை கூட வீழ்த்துகிறதற்கு வைராக்கியம் உள்ளவர்கள், தேவ நாம தூஷிக்கப்படக்கூடாது, நான் வைராக்கியத்தோட எழுப்புவேன் எழுப்புகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு சிங்காசனத்தை கொடுத்து ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதே போல இங்க ஏலிக்கும் சாமுவேலுக்கும் ஒரு வித்தியாசம். ஏலியின் பிள்ளைகளுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஏலி தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி விட்டார். ஏலி என்ன பண்ணாரு? தேவ சமூகத்தை இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படும் போது கூட அவர் கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானபடி செய்யணும்னு சொல்லி விட்டார். சமூகத்துக்கு ஓடல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், இனி உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், நான் உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன்னு சொன்னேன், இனி பாதுகா சொன்னா என்ன பண்ணுவோம்? சரிங்க ஆண்டவர் இருப்போங்க அப்படியே சொல்லுவோம். எங்கே ஓடுவேன் உன் அழுவோமா அழுவ மாட்டோமா, கதறுவோமா கதற மாட்டோமா? இவருக்கு ஆண்டோடைய சமூகம் ரொம்ப முக்கியமா தெரியல. ஆனா சாமுவேலு அதே அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல, அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் படுத்தாலும் புசித்தாலும் அமர்ந்தாலும் அவர் சமூகம் தான் எனக்குன்றாங்க. ஆமே. நிறைய நேரத்துல நம்ம தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய சரீர சோர்வு சில நேரத்துல என்ன பண்ணுது?
நம்முடைய சரீர சோர்வு, சரீர பலவீனம், வியாதிகள் நம்மளை ஜெபிக்க விடாம தடுக்குது. ஆண்டவர் பாதத்துல அமர விடாம தடுக்குது. நம்முடைய கவலை, மனபாரங்கள், குழப்பங்கள், சண்டைகள், அது நம்மளை என்ன பண்ணுது? தேவ சமூகத்தை ஆண்டவர் சொன்னாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறாரு, ஜெபத்துக்காக என்னை ஜெபிக்கும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. நான் அவரை கனம் பண்ண போறேன், அவருடைய சமூகத்துல உட்கார போறேன், அவருடைய பாதத்துல உட்கார போறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல இருக்கிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ண போகிறார். ஆமே. நான் இதை விலைக்கு சொல்றதுக்கு ஏராளம் இருந்தாலும் நம்ம நேரம் முடிய போவதால இன்னும் ஒரே ஒரு நபரை சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 வாசிக்கும். தேவனுடைய கோபம் நம்ம முதல்ல இருந்து கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பொல்லாத மனுஷனுடைய தந்திரத்தினால தேவ ஜனம் அழிய போகிறது. தேவ ஜனம் அழிய போகிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அதற்கான கிரியையை செய்தவர் தான் மொர்தெகாய். அவரை ஆண்டவர் கனப்படுத்தினார். அதே போல ஒரு ராட்சசன் எழுப்பி தேவ நாமத்தை, தேவ சேனையை தூஷித்துக் கொண்டிருக்கும் போது அவர் நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்காம அந்த வல்லமையை அழித்து போட்ட தாவீதை தேவன் கனம் பண்ணினார். அல்லேலூயா. அதே சமயம் எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தையே நாடி, தேவனுடைய சமூகத்தையே தேடி, தேவனுடைய சமூகத்திலேயே இருந்த சாமுவேலை தேவன் கனம் பண்ணினார். ஆண்டோடைய சமூகத்தை அசட்டப்படுறவங்க ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்க போறாங்க. அவர் நாம மகிமை. இப்ப பாருங்களேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். நான் இப்ப ஆண்டவர் சமூகத்துல போய் ஒரு மணி நேரமாவது, ஒரு 2 மணி நேரமாவது அவர் பாதத்துல அமர்ந்து அவருடைய சமூகத்தை நாடாம இங்க நின்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு, அவர் நாம தூஷிக்கிறதுக்கு காரணமா இருப்பேன். இன்னும் இன்னைக்கு பாஸ்டர் ஏதோ உலகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் சமூகத்துல நின்னவேன்றதுக்காக சொல்ல வரல. எங்கெல்லாம் சமூகத்தை நம்ம அசட்டை பண்றோமோ அங்கெல்லாம் அவர் நாம தூஷிக்கப்படுறதுக்கு நாம் காரணமா இருப்போம். இங்க ஒரு மனுஷன் தேவ கோபம் வருது. என்னது? சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு மோசே அவருக்காக என்ன பண்ணான்? திரும்பி வாயிலே நின்றான். ஆண்டவருடைய கோபத்தினாலேயே ஆண்டவர் அவன் சொல்றான், இந்த ஜனங்களை நீர் கொன்று போட்டு சத்துருக்கள் தூஷிப்பாங்க. ஆண்டவர், நீர் தூஷிக்கப்பட வேண்டியவர் அல்ல. உம்முடைய கோபம் வெளிப்பட்ட உடனே அதை தப்பான துர்ச்செய்தியாய் பரப்ப சத்துருக்கு ஒரு காரணம் வரும். அல்லேலூயா. இப்ப எனக்கு கோபம் என் பிள்ளைங்களை நான் அடிப்பேன். உடனே எல்லாரும் என்ன பண்ணிடணும்? ஊரிலே எல்லாம் பேசிப்பாங்க, இவர் ரட்சகர், இவர் கோபக்காரர், இவர் பிள்ளைகளை அழிக்க வந்தவர். பெத்த பிள்ளைய நம்ம தானே தண்டிக்கணும். அல்லேலூயா. தன் தகப்பன் கரத்தினாலே அடித்து தண்டிக்கப்படாத பிள்ளைகள் ஊர்ல போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படியே தான் அப்படி சொல்ற. நம்ம கோபத்துல நம்ம பிள்ளைகளை அடிச்சா கூட என்ன பேசிப்பாங்க ஊர்ல? இவர் எரிச்சலின் ஆவி இவருக்குள்ள இருந்து புறப்பட்டு அது காட்டு போல சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அது மாதிரி இங்க மோசே சொல்றாரு, நீங்க உங்களை கோபப்படுத்திட்டாங்க, செய்யக்கூடாத பாவம் பண்ணி இந்த கோபத்துல நீங்க இவர்களை தண்டிச்சீங்கன்னா, அழிச்சீங்கன்னா சத்துருக்கள் அதை தவறான துர்ச்செய்தியாய் பரப்புவார்கள். அப்ப புறஜாதிகளுக்குள்ள உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும். இதாவே கொஞ்சம் இறங்குங்க, ஏன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் பேரை. இதுதான் என்ன ஆச்சரியப்படுத்துறது. நம்ம மத்தியில படிக்கும் போது என்னது? உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினா பிடிக்க போடு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவருக்கு இந்த வசனத்தை படிச்சவனே வெரி குட் ஆண்டவரே, நேத்து 3 தடவை கண் இடல் உண்டாக்கிச்சு, இன்றைக்கு 2 தடவை, நாளைக்கு 1 தடவை, அதனால இந்த கண் எனக்கு வேணாம் அப்படின்னு யாராவது பிடிக்குவாங்களா? யாராவது பிடிக்கணும்? யாரும் இங்க உட்கார்ந்துருக்க, என் கண் என்னை இடல் உண்டாக்குனதே இல்லைங்க. அந்த கல்யாணத்துல அந்த அக்கா கட்டிட்டு வந்த அந்த புடவைய நான் 20 தடவை பார்க்கவே இல்லைங்க. அது பார்த்தது என்னமோ 10 தடவை தான், 500 தடவை இருதயத்துல அது டம்முன்னு இடிக்கவே இல்லைங்க. அப்படி யாராவது இங்க இருக்கோமா? ஆனா அதுக்காக யாரும் கண்ணை பிடிக்கல. அவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும்,
இவர்கள் கண்ணை பிடுங்க மாட்டார்கள். அதேதான் மோசேவுக்கு தெரியும். அவர் எதை வேணா கிறுக்குவாரு, எதை வேணா அழிப்பாரு, என் பேரை தம்முடைய புஸ்தகத்துல இருந்து எடுக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்திடும். நீங்க வேணா பாருங்க, அழிந்து போகிற தேவ பிள்ளைகள் அழிய விடாம காத்து பாருங்களேன். எழுப்பி நிக்கிற ராட்சத வல்லமைகளை வீழ்த்தி பாருங்களேன். ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்துல இருந்து பாருங்களேன். நீங்களும் அவரும், நீங்க வேற உங்க கண்ணு வேறையா, நீங்க வேற உங்க கண்ணு வேறையா? ஆனாலும் இங்க இந்த வாழ்க்கை இவனை ஒருத்தனை கொண்டு போய் இயேசுவோட கடவுளோட இணைச்சிருச்சு. எப்படி உங்களால உங்க கண்ணை பிடுங்கி போட முடியாதோ அது போல மோசேவை தன்னை விட்டு அகற்றி போட தேவனால முடியாது. அப்படி ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவருடைய கோபத்தை ஆற்றுவார்கள். அல்லேலூயா. அவருடைய கோபத்தை ஆற்றின மோசேவை ஆண்டவர் கனப்படுத்தினார். அல்லேலூயா.